மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்கள் வாழ்வில் பிறந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை பாடாய்ப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறது. விதி பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும், அந்தஸ்தையும், சொத்துக்களையும் மற்றும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக 2026 ஆண்டு பிப்ரவரி 14 பிறகு உங்கள் வீடு தேடி வரப்போகும் அந்த மகிழ்ச்சியான செய்திகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்ப்போம். உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன, இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரை கடந்த 2025 மிக மோசமான ஒரு போராட்டமான வாழ்க்கையை சந்தித்தவர்கள் நீங்கள். இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 பிறகு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப் போகிறது என்பதை இப்பொழுது காண்போம். மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்லது கெட்டது என அனைத்தையும் முழுமையாக உணர்ந்தவர்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் மிகவும் புத்திசாலிகள் மட்டுமல்ல, இயல்பிலேயே ஒரு போர் குணம் கொண்டவர்கள். உங்களிடம் சண்டை போட்டு வெற்றி பெறுவது என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில்லை நீங்கள் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவங்க எவ்வளவு சூப்பராக இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் வீட்டிற்குள்ள நீங்கள் அனுபவிக்கும் போராட்டங்களும் உணவிற்கே கஷ்டப்படும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு கூட்டம் தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மென்மையான மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று தினமும் ரத்தம் சிந்தி உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. 7.5 சனியானது ஆரம்பித்து கடந்த 8 மாதங்களாகவே நரக வேதனையை அனுபவித்து வந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கப் போகிறது. கடந்த காலத்துல நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கவில்லை, தயவு செய்து இறைவா என்னை உன்னுடன் அழைத்து செல் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் மனம் நொந்து போயிருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் வேலையில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்க பலமுறை கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகளை தவிர்க்க முயன்றாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உங்களை தேடி வரும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி 14 பிறகு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய காலமாக இது அமைய போகிறது. 7.5 சனியின் காலம் என்றாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் சனியுடைய வக்கர நிவர்த்தி, குருவின் வக்கர பெயர்ச்சி, சுக்கிரன் மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் என கிரகங்கள் சாதகமாக உள்ளன. குறிப்பாக சொல்ல போனால் சரியாக இந்த பிப்ரவரி 14 முதல் சூரிய பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கப் போகிறார். இது மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நடக்கும் பெயர்ச்சி என்பதால அரசாங்கம் சார்ந்த உதவிகளும் தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு எளிதாக வந்து சேரும்.
இதனால 7.5 சனியின் தாக்கம் பிப்ரவரி 14 பிறகு உங்களுக்கு பெருமளவு குறைய போகிறது. இதன் விளைவாக கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து விட்டதாக வருத்தப்பட்டீர்களோ அவை அனைத்தையும் மீண்டும் பெறும் காலம் கைகூடி வந்துவிட்டது. இந்த வீரபத்திர ராஜயோகம் என்பது 12 ராசிகளில் குறிப்பாக 4 ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது. அதில் அதிகப்படியான நற்பலன்களை பெறப்போவது மேஷ ராசிதான். இதன் மூலம் உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் நீண்ட கால உடல் நல பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக நிவர்த்தியாகும். சனியின் வக்கிர நிவர்த்தியை பொறுத்தவரை இதுவரை மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இப்போது குருவின் ராசியில் வக்கிர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாகும். கடந்த காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் கைகூடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி 14 பிறகு நீங்கள் நினைத்தது ஒவ்வொன்றாக நிறைவேறும். குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதோடு கும்பத்தில் நுழையும் சூரியனின் பலமும் சேர்வதால் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. குறிப்பாக ராகு கேது பயிற்சியின் பலனாக மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் நீண்டகால நோய்கள், பிபி, பிரஷர் போன்ற தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். வேலை கிடைக்காமல் திண்டாடியவர்களுக்கு பிப்ரவரி 14 பிறகு அவர்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய சம்பளத்துல நல்ல வேலை அமையும். அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவானின் நேரடி பார்வையால் பல வழிகளில் வருமானம் பெருகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவமும் தேடி வரும். உங்களை மறைமுகமாக பாதித்த எதிரிகளின் தொல்லைகள் இனி இருக்காது. வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு இது மகிழ்ச்சியான காலமாக அமையும். சமூகத்தில உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். நீங்கள் எதிர்பார்த்த அந்தஸ்து உங்களை தேடி வரும். புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக தொடங்கலாம். அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கொழிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி செல்வாக்கு உயரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். உறவுகளுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மீண்டும் ஒற்றுமை பிறக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும். மறுவாழ்வு தேடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல துணை அமையும். காதலில் இருந்த தடைகள் நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து பிப்ரவரி 14 பிறகு மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவீர்கள். உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயரும். இதன் மூலம் உங்கள் கடன் சுமைகள் அனைத்தையும் இந்த ஆண்டிற்குள்ளேயே நீங்கள் முழுமையாக அடைத்துவிட முடியும். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலம் தொடங்கப் போகிறது. மேஷராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உங்கள் வெற்றி கணக்கை தொடங்க தயாராகுங்கள். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரே நாளில் நடந்து விடாது. ஆனால் பிப்ரவரி 14 பிறகு அதன் தொடக்கத்தை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு லாபத்தையே தரும். இதுவரை நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். உங்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் பலமாக இருக்கும். இந்த நேரத்திலே நீங்கள் செய்யும் சிறு முயற்சியும் பெரிய வெற்றியாக மாறும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் அனைவரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை ஈட்டுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புகழும் தேடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். இவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரப்போகும் இந்த வேளையில் மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மற்றும் எளிய பரிகாரங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். குறிப்பாக பிப்ரவரி 14 பிறகு வரும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். இது உங்கள் வாழ்வில் உள்ள காரிய தடைகளை வேரோடு அறுக்கும். அடுத்ததாக, உங்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக அமையும்.
ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது உங்கள் மன பயத்தை நீக்கி தன்னம்பிக்கையை தரும். மேலும் எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். குறிப்பாக கருப்பு எள் கலந்த சாதத்தை சனிக்கிழமை அன்று காகத்திற்கு வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். நீங்கள் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். தெய்வ பலமும் கிரக பலமும் ஒன்று சேரும் போது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்போது பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தேவையற்ற மனக்கவலைகளை தூக்கி எறியுங்கள். இனி வரும் நாட்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே காத்திருக்கின்றன. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்கள் கைகளில். மேஷ ராசி நேயர்களே, இது உங்கள் காலம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்களை கமெண்டில் கேட்கலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.